அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எளிதில் ஜெயலலிதா யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார். ஆனால் அவரால் உதாசீனப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு உழைத்த உழைப்புக்கு எந்தவிதமான அங்கீகாரமும் இல்லையே என்று மனவேதனையோடு வெளியேறி சென்ற சகோதரர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கு எப்பொழுது அழைப்பு அனுப்புகிறார்? சரத்குமாரை நிந்தித்து அவருக்கு கட்சியிலே குழப்பம் விளைவித்த எர்ணாவூர் நாராயணன் போன்ற பிறரை அழைத்து தோட்டத்துக்கே அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி போட்டோவும் எடுக்க வைத்துவிட்டு இதுக்கு பிறகு கீழே இறங்கி வராருன்னா பயம். இதுக்கு முன்னாடி ஏன் பயம் வரல? திமுகவை பற்றி பயப்படலை, மக்கள் நல கூட்டணி பற்றிய பயம் வந்தது. அதனால் சரத்குமாரை திரும்ப அழைத்து பேசுகிறார். இன்னும் அவர் யாரோடு பேசினாலும் சரி, இந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியினுடைய தாக்கத்தை அவர் எதிர்கொள்ள முடியாது. நான் நம்முடைய ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மூலமாக, பத்திரிகையாளர்கள் மூலமாக ஒன்றை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நாங்கள் இதுவரை கூறியது ஊழலற்ற ஆட்சி, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் தான் என்று சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லோருக்கும் உணர்த்துகிற விதத்தில் அவர் செயல்பட்டிருக்கிறார். 500 கோடி பணம், 80 தொகுதிகள், இது திமுக தரப்பிலிருந்து. ஒரு ராஜ்யசபா, ஒரு மத்திய மந்திரி, தேவையான பணம் என்று பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து. இந்த 2 தரப்பிலிருந்தும் இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இவ்வளவு இடம் கொடுக்கிறோம், மந்திரி பதவி தருகிறோம் என்றெல்லாம் சொல்லியும் விஜயகாந்த் அவர்கள் அவரை உதறி எறிந்திருக்கிறார் என்றால், எத்தனை கோடி இட்டழைத்தாலும் தொடேன் என்ற அந்த பாவேந்தர் பாட்டுக்கேற்ப தனக்கு இதுவரை செய்யப்பட்ட பொய் பிரச்சாரம் எல்லாம் இன்றைக்கு காற்றோடு பறந்துவிட்டது. நாங்கள் ஒரு வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சியை அமைக்க நாங்கள் விரும்புவதால் எத்தனை கோடி கொட்டி குவித்தாலும் அந்த ஊழல் பணத்தை திரட்டியவர்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு இருப்பதனால் அவர் எங்கள் அணி சார்பில், தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய முழு தகுதியையும் அதிலேயே பெற்றுவிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஜெயலலிதா மீது ஊழல் சொத்து குவிப்பு வழக்கு தண்டிக்கப்பட்டால் அவர் சிறைச்சாலைக்கு செல்ல நேரும். நான் அதற்கு மேல் அங்கு என்ன நடக்கும் என்று இப்பொழுது நான் யூகமாக சொல்ல விரும்பவில்லை. 2 குண்டு, ஒரு குண்டு சொத்து குவிப்பு வழக்கு, இன்னொன்று 2G ஸ்பெக்ட்ரம். இந்த 2G ஸ்பெக்ட்ரத்தில் உண்மையாக 1,76,000 கோடியில் பல்லாயிரம் கோடி பலனடைந்த பல பேர் திரைமறைவிலே திமுகவில் வெளியே வராமல் உள்ளே இருக்கிறார்கள். நான் உங்கள் மூலமாக கேட்கிறேன், சிபிஐ மட்டுமல்ல மத்திய சர்க்காருக்கு கேட்கிறேன், சாகித் பால்வா தமிழ்நாட்டுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பணத்தை யாரிடம் கொடுத்தார்? சாகித் பால்வா டிடி திமுகவில் யாரிடம் கொடுக்கப்பட்டது? சாகித் பால்வாவுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் ஏற்பட்ட நெருக்கமான உறவு தொடர்புகள் விசாரிக்கப்பட வேண்டும். சாகித் பால்வாவை பற்றி அது ஸ்டாலின் சாகித் பால்வாவினுடைய தொடர்பை வெளிப்படுத்தியதால் தான் பெரம்பலூர் சாதிக் பாட்சா சாக நேர்ந்தது என்பதனால் தான் அந்த குடும்பத்தினர் சாதிக் பாட்சாவின் நினைவு நாளில், அதாவது சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயே என்ற பாடல் வரிகளை போட்டு போஸ்டர் ஒட்டியிருக்கிறார்கள். இது விசாரிக்கப்பட வேண்டும். பெரம்பலூர் சாதிக் பாட்சா மரணம் சந்தேகத்துக்குரிய மரணம். அவர் ஸ்டாலின் சாதிக் பால்வாவினுடைய தொடர்பை சொன்னதனால் தான் அவர் சாக நேர்ந்ததா? இந்த கேள்விகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றன. இனி இவையெல்லாம் மக்கள் மன்றத்தில் வாதிக்கப்பட வேண்டும்.